ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க. இன்னைக்கு எலெக்ஷன் டே. நாம வோட் போட பூத்துக்கு போறோம். ஆனா அங்க இவிஎம் மெஷினே இல்ல. நாம உள்ள போனவுடன் வோட்டு போடுறதுக்கு பட்டன் எதையும் பிரஸ் பண்ண வேண்டியதில்ல. நம்ம ஃபிங்கர் வச்சாலே போதும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆன உடனே நம்ம வோட் சிஸ்டம்ல வோட்டு பதிவாகிடும். இதனால டூப்ளிகேட் வோட்டிங் எதுவும் நடக்காது. ஃபேக் வோட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆகிடும். இதை விட இன்னும் அட்வான்ஸா வீட்டில் இருந்தபடியே ஃபோனில் ஓட்டு பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஃபேஸ் ஸ்கேன், ஓடிபி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு செகண்ட்ஸ்ல ஓட்டு போட்டுறலாம். இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, நம்ம பயோமெட்ரிக் டேட்டா சேஃபா இருக்குமா? யாராவது இந்த சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸையே சேஞ்ச் பண்ணிடும். ஒரு பக்கம் பார்த்தா இது ஃபியூச்சர் டெக்னாலஜி இல்ல, நெக்ஸ்ட் லெவல் ரெவல்யூஷன். வேகமா, ஈஸியா, பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பிரைவசி, செக்யூரிட்டி ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். அதனால ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஓட்டிங் சிஸ்டம் வந்தா அது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்ல பெரிய ப்ராப்ளம் உண்டாக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.